நந்தினியை பார்த்த உடனே ஸ்வேதா பொங்குறாங்க. நந்தினி எல்லாத்தையும் பிளான் பண்ணி செய்கிறாங்க அப்படின்னு இவங்களாம் நினச்சிக்கிறாங்க. இவ சூர்யாவை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம எல்லாரையும் போல்ட் ஆக்கிக்கிட்டு இருக்கா, நம்ம எல்லாரையும் வில்லங்களை ஆக்கிட்டு இருக்காமா. இவ மட்டும் சூர்யா கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இருக்கா. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவ தான். இவளை முதல்ல வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு ஸ்வேதா அவங்க அம்மா கிட்டேயும் அக்கா கிட்டேயும் நந்தினியை நல்லா ஏற்றி விடுறாங்க. நந்தினியே ஏற்கனவே அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்காது. இந்த நிலைமையில இவங்க வேற ஓவரா பேசிட்டு இருக்காங்க. இதுல இன்னுமே கொஞ்சம் கடுப்பாகிறாங்க சுந்தரவல்லி. நந்தினி எந்த தப்புமே பண்ணாம என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே சூர்யாவோட அப்பா சுந்தரவல்லி கிட்ட போயிட்டு, சுந்தரவல்லி, நீ இது வரைக்கும் ஒரு மாமியாராக தான் தோற்று போய்கிட்டு இருந்த. நந்தினியை உனக்கு பிடிக்காம அவளை கரிச்சு கொட்டிக்கிட்டு இருந்த. ஆனால் இன்னைக்கு நீ ஒரு அம்மாவாகவும் தோற்று போயிட்ட. நீ எப்பவுமே ஜெயிக்க போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க சொல்கிறீங்க? நான் ஒரு அம்மாவாக தோற்று போயிட்டேனா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நீ பண்ணுற விஷயம் எல்லாம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராரு. உடனே நந்தினி அங்கே அழுதுட்டு இருக்காங்க. சூர்யா நந்தினியை சமாதானப்படுத்துறதுக்காக போகிறாங்க. நந்தினி உடனே சூர்யா கிட்ட, சார், எந்த தப்புமே பண்ணாமல் எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன்னு அனுபவிக்கிற வேதனை இருக்கே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க சார் அப்படின்னு சொல்லி அழறாங்க. நீ கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன், நீ எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க அப்படின்னு சூர்யா நந்தினியை சமாதானப்படுத்துறாரு. நந்தினி சமாதானம் ஆகாமல் அழுதுகிட்டே இருக்காங்க.